எல்லா துறையிலயும் டைனஸ்டி பத்தி பேசுறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே சினிமா துறையில ஒரு டைனஸ்டி உருவாயிடுச்சு. பாட்டி, மகள், பேத்தி, கொள்ளு பேத்தி குமாரி ருக்மணி, லக்ஷ்மி, அவங்க டாட்டர் ஐஸ்வர்யா. she is the coolest one. ஐஸ்வர்யா வந்தாச்சு. வெல்கம். அல்லி தர்பாரின் சார்பில் ஒரு பசுமையான பரிசு. Oh, thank you. I shall promise to look after this. ஒரு குறிக்கோள்னு ஒண்ணு இல்லாம எய்ம்லெஸ்ஸா சும்மா ஃபிலிம் ஃபீல்டுக்கு வந்தீங்களா, இல்ல ஏதாவது சாதிக்கணுங்கிறதுக்காக ஃபிலிம் ஃபீல்டுக்கு வந்தீங்களா? இல்ல, ஃபிலிம் ஃபீல்டுக்கு வரதாவே ஒரு எண்ணமே எனக்கும் எங்க ஃபேமிலியில யாருக்குமே கிடையாது. அடி விழும் சின்ன வயசுல ஒளியும் பார்த்தா கூட அம்மாட்டேந்து. அம்மா இல்ல என்னோட முடியட்டும், இன்னும் இந்த இண்டஸ்ட்ரி, என் பொண்ணு வந்து கஷ்டப்பட வேண்டாம், அவ வந்துட்டு வெயில மழையில் நின்று சாப்பாடு கஷ்டப்பட்டான்னு ஃபீல் பண்ணாங்க. ஏன் தெரியுமா கஷ்டம்? பிகாஸ் இண்டஸ்ட்ரியில ஈஸி கிடையாது. நம்மள கொண்டு போய் பொள்ளாச்சி, ராஜமன்றி, காக்கிநாடா, கோபி செட்டிப்பாளையம் இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் கொண்டு போய் விட்டுருவா. அங்க விட்டுட்டு காடு வயக்காட்டுல அப்பதான் வந்துட்டு, மேடம் நீங்க கிராமத்து பொண்ணு, அதனால நீங்க செருப்பு போடாம துள்ளி துள்ளி வயக்காட்டுல ஓடணும்பா. எந்த கிராமத்து பொண்ணு செருப்பு போடாம போற சொல்லுங்க? அப்பதான் நம்ம கரெக்டா முள்ளு குத்தும். 12 மணி வெயில்ல தான் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ் போட்டு பாரமேல டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் ஃபுல் ரிஃப்ளெக்டர் எல்லாம் போடுவா. அந்த நேரத்துல நமக்கு மந்த்லி காசு இருந்தா நிலைமை யோசிச்சு பாருங்க. கரெக்டா எங்கேயாவது டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. வயக்காட்டுல என்ன டாய்லெட்? சரி சொம்பும் கைமா எங்கேயாவது போனா அப்ப பார்த்து மச்சான் ஐஸ்வர்யாடா அப்படின்மா ஒரு சின்னோண்டு வாண்டு அங்க இருந்து. இதுக்கு எந்த தாயாருக்கு வந்துட்டு தான் இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் பட்டு நானும் அதுதான் சொல்லுவேன். சரி, அம்மா நினைச்சாங்க நீங்க நடிக்க வேண்டான்னுட்டு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? அதான் வந்துட்டேன், வேற வழி இல்லாம. சரி, நீங்க நடிக்க ஆரம்பிச்ச போது உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க நீங்க நினைக்கலையா? I'll tell you something. I was very clear. நான் வந்து ஸ்விம் சூட் போட்டேன்னா அது ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஸ்விம் சூட் தான் போட முடியும். மடிசேர கட்டினா நான் ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க முடியும்? சான்ஸே கிடையாது. பட் அந்த ஸ்விம் சூட்டை நான் ஒரு கிளப் டான்ஸ்ல போட மாட்டேன். யூ கெட் த டிஃபரன்ஸ். சோ ஸ்விம்மிங் இஸ் நாட் வல்கர். ஸ்விம் சூட் போட்டா வல்கர் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் வெள்ளை புடவை கட்டிட்டு ஒயிட் பிளவுஸ் போட்டுட்டு உள்ள பிளாக் அண்டர் கார்மெண்ட்ஸ் போட்டுட்டு அது மேல தண்ணி கொட்டுறதுதான் வல்காரிட்டி. இந்த வயசுல நான் 5 வயசு குழந்தையும் பேத்துட்டு இனிமே மினி ஸ்கர்ட் போடலாம் ஆட மாட்டேன். இப்ப வழிச்சுட்டு சிரிப்பா, என் பொண்ணே வச்சிருக்கோம், என்னமா வெக்கமா இல்ல உனக்கு, அறிவுரியுமா ஆடுற அப்படிங்கும். இனிமே அவ போட வேண்டிய வயசு. கல்யாணங்கிற இன்ஸ்டிடியூஷன் பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒருத்தர் ஒரு விதமா சொல்லலாம். அதுல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன். I think it's a fantastic institution and it works great for many people. It doesn't work out for certain people. Sadly, it didn't work out for me. எந்த ஒரு வார்லயும் ஸ்கார்ஸ் தான் மிஞ்சும். அப்படி ஏதாவது ஸ்கார்ஸ் உங்க மனசுல வந்திருக்கா? Lots. எங்களோட ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாமா? கல்யாணம் வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மேபி வெரி ஆனஸ்ட்லி ஐ கம் ஃப்ரம் broken ஃபேமிலிங்கிறதுனால, மை மதர் வென்ட் த்ரூ டிவோர்ஸ்ங்கிறதுனால எனக்கு ஐ டென்ட் வாண்ட் a divorce. I wanted to succeed. So இந்த ப்ராசஸ்ல என்னாச்சு, at the end கல்யாணம் பிரேக் ஆன போது எனக்கு ஒரு ஃபெயிலியர் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் என்னால ஒரு நல்ல வைஃபா இருக்க முடியலையோ, என் மேல ஏதாவது தப்புனால பிரேக் ஆச்சோ அப்படின்னு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவா பாருங்க. அது ஒரு 6 feet below the ground எனக்கு. மற்றவாளுக்குலாம் மேல கொஞ்சம் கம்மி, கிரவுண்ட் லெவல் போனாலே கஷ்டம். எனக்கு அப்படி கொஞ்சம் அதுல பாதாளத்துல போயிடுது. ஸோ அது இட் ரிக்வயர்ட். ஐ வாஸ் ஃபீலிங் லைக் ஒரு 6 மாசம் எப்படின்னா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சும்மா ஜன்னலை திறந்து எப்படி வெளியில பார்த்துனே இருக்க வேண்டியது. ஒண்ணுமே பேச மாட்டேன். அந்த வேலைக்கு அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதோட சரி. ஒரு டிப்ரெஷன் மாதிரி. டிப்ரெஷன் தான், மாதிரி எல்லாம் இல்ல, அது தர லெவல்ல போயிடுதுன்னு சொன்னேன். ஐ வாஸ் லைக் பிளாங்க். என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபியூச்சர் ஒரு பெரிய கேள்விக்குறி. படிப்பு கிடையாது, சினிமா கிடையாது, இப்ப கரியரும் கிடையாது, குழந்தை வேற. இது நடுவில் வந்து டைவோர்ஸ் கேஸ் போயின்னு இருக்கு, கஸ்டடி பேட்டில் போயின்னு இருக்கு, கிரிமினல் கேஸ் ஒன்று போயின்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு புரியல எனக்கு ஆல்மோஸ்ட். ஆனா எங்க அம்மா இல்லைன்னா செத்த போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா வீட்டுல மாத்திரம் இல்லைன்னா நாஸ்தி தான், அப்படியே சொயின்னு சங்கூதி இருக்கலாம் ஜாலி அப்படி. தென் 1 year அம்மா ஒர்க் ஆன் மீ, சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட். சைக்காட்ரிஸ்ட் நான் ஹாஸ்பிட்டல்ல நான் போகக்கூடாதுன்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட் வீட்டுல கூட்டிட்டு வந்து என்ன ட்ரீட் பண்ணினாங்க. பேச்சு தான், பேசி 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 என்ன வெளியில கொண்டு வந்து, அதுக்கப்புறம் டிடிகேல மை கவுன்சிலர்ஸ் ஹெல்ப் a lot. நீ உன்னை பிளேம் பண்ணிக்காத, உன்னுடைய பிரச்சனை தான் நீ சால்வ் பண்ண முடியும். நீ எல்லார் பிரச்சனையும் நீ சால்வ் பண்ணி எல்லாத்துலயும் நீ பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சனா அது முடியாது. யூ கேனாட் சேஞ்ச் அதர்ஸ். முதல்ல சொல்றது அதான், யூ கேன் ஒன்லி சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ ஸ்கார்ஸ்ங்கிறது எனக்கு பேசிக்கலா என்னோட ரிகவரி கேப்பபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி.
இல்லன்னா நான் பட்டதுக்கெல்லாம் இவ்வளவு இன்னும் சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட ஜாலியா இருக்க மாட்டேன். ஐ பவுன்ஸ் பேக் வெரி ஃபாஸ்ட். பேசிக்கலா ஒரு சர்வைவர், லைக் a cat with 9 lives ன்னு சொல்லலாம். இப்போ கூட என்னன்னா நான் எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி பக்கா பிளான்ஸ், இதுதான் நடக்கும் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு என்னைக்குமே பிளான் பண்ணதில்லை. ஐ நெவர் பிளான் மை டே அட் ஆல். நான் ஒவ்வொரு நாள் எப்படி வருதோ ஐ டேக் இட். நீங்க லக்ஷ்மிக்கு மகளா, அனன்யாக்கு அம்மாவா இருக்கீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி as a daughter, as a mother? இன்னமும் எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கின்னு தான் இருக்கேன் டாக்டரா நானு. எழுந்துக்கோ, எண்ணெய் தேய்ச்சிக்கோ, குளிச்சியா, தின்னியா, தூங்கினியா, எக்ஸசைஸ் பண்ணியா, சனினே முண்டமே அறிவிற்க இன்னும் எங்க அம்மா கத்தின்னு தான் இருப்பா. ஏண்டி எண்ணெய் ஆனாத குழந்தை மாதிரி தலையில எண்ணெய் வச்சுக்காம பட்டத்தலையோட வர, இப்படி எல்லாம் இன்னமும் அங்கிருந்து பொண்ணை வாங்கிட்டு தான் இருக்கேன். அதே என் பொண்ணுட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், இழுத்துக்கொடி, தலை பின்னி கொடி, எண்ணி காலையில ஸ்கூல் போற நேரத்துல ஷூ போடாம கழுத்து இருக்கிற சைக்கிள் ஃபாலோஸ். ஒன்னும் வித்தியாசமால நாங்களும் கத்துறது இல்ல. எங்க அம்மா கிட்ட நாங்க என்ன வாங்கினோமோ நானும் அதுதான் பொண்ணுகிட்ட கத்தின்னு இருக்கேன். களவும் கற்றுமரன்னு சொல்லுவாங்க. அப்படியேதான் நீங்க கத்துக்கிட்டு மறந்த விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாமா? ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் என்னோட 6 months விளையாட்டு வித் டெத் அண்ட் வித் போதை பொருட்கள். தட் கத்துட்டது வாஸ் ராங்னு தெரியாதா ரைட்னு இன்னமும் நான் ஃபிகர் அவுட் பண்ணல. பட் இட் ஹேப்பன், ஐ காட் இன் டு இட். பட் அது மறந்தது ரொம்ப நல்லது. அண்ட் நான் இன்னமும் ஐ கோட் இன் டு ஆர்கனைசேஷன்ஸ், டிடிகே ஃபவுண்டேஷனோட ஐ எம் ஸ்டில் க்ளோஸ்லி அசோசியேட்டட். எனக்கு இட்ஸ் பீன் 95 to 6 months, 95 about March, April, May இருந்து to 95 September வரைக்கும் I was on to it. Then I got admitted in TTK. I came out of it and அதுக்கப்புறம் till today, touch wood, I'm clean. But still there are a lot of people அதை விட்டு வெளியில வர முடியல அவங்களால. அப்படி வந்தாலும் they keep going back again and again and again and again. இன்னும் ரிகவரி ஆகல நிறைய பேருக்கு. So என்ன பொறுத்த வரைக்கும் that was a very very difficult phase and I'm proud of myself that I came out of it because today I'm very very successful because of it. And அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, நிறைய பீப்புள் இருக்காங்க. There's an organization called Narcotics Anonymous. There are NA members. Even till today அப்படி எனக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷனோ இல்ல டிப்ரெஷன் வராம இருக்காது, தொழில பிரச்சனை வராம இருக்காது, ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்காது, எந்த டென்ஷன்லயுமே if I feel depressed lightly I make it a point to call up my counselor and talk. குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல விழாம இருக்க சான்சஸ் இருக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு. பிகாஸ் எனக்கு தெரியும், so definitely Ananya will not get into it. But when we got into it, we didn't know about it. So it's one chapter in my life. நான் மறக்கவே மாட்டேன். மறந்தேன்னா அப்புறம் நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவேன். டெய்லி ஞாபகப்படுத்திக்கிறது. ஒரு காலத்துல இந்த மாதிரி இருந்தால பாத்துக்கோ, இனிமே பண்ணாத ஒழுங்காரு, இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கு உனக்கு ஒண்ணு நானே சொல்லிக்கிறது டெய்லி எனக்கு ஒரு பாடம். சோ அதை நான் மறக்கிறது இல்ல. சோ சில விஷயங்கள் மறக்காதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, சிலதை யூஸ் பண்ணிக்காதீங்க. பட் லெட் இட் பி தேர் as a warning. நாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னால அள்ளி தர்பார்ல சொன்னோம், ஏன் ஆணாக பிறக்க வேண்டும்ங்கிறதுக்கு பல காரணங்கள் சொன்னோம். 3 அடி தள்ளி நின்னு சுவத்துல சித்திரம் வரையலாம், எல்லா தப்பும் மத்தவங்க தப்பு, கருவிலேயே உங்களை அழிக்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சில நிறைய கருத்துக்கள் சொன்னா அதுல இது கொஞ்சம், அதுல உங்களோட கருத்து இதான் இருந்தா சொல்லுங்களேன், அதையும் சேர்த்துக்கிறோம். நான் எதுக்கு ஆனா பிறக்கணும்? இல்ல ஆனா எதுக்காக பிறக்க வேண்டும் என்பதற்கு சில கருத்துக்கள் இருக்கலாம். எனக்கு வேண்டாம், வெரி ஹாப்பி பீயிங் அ வுமன். நம்ம புள்ளே பெற முடியுமா? முடியாதுல்ல. அந்த பாக்கியம் கடவுள் நம்ம கொண்டுதானே கொடுத்திருக்காரு. அதுக்காகவே பொண்ணா பிறக்கணும். எனக்கு ஆம்பளை பிறக்கவே வேண்டாம். எதுக்கு? செவித்துல சித்திரம் வரைയത് ஒரு பெரிய விஷயமா? ஊர்ல போற நாய் கூட தான் லேம்ப் போஸ்ட்ல வரையுது. யோசிச்சு பாருங்க. அதுக்காக ஆம்பளையா பிறக்கணும்னு யோசிச்சா அது எப்படி? ஐ எம் ஹாப்பி பீயிங் அ வுமன். உங்களுடைய பேசுற குரல் கேட்கிற பொழுது அது ஒரு மாதிரி இருக்கு, பாட முடியுமான்னு ஒரு சந்தேகம் வருது. ஓஹோ, அதனால இந்த குரல்ல வாசல்ல பாத்துக்கிறீங்களா? ஏன் இல்ல ஏதா 4 கால்ல ஏதாவது நிக்க போறதாங்க, நான் பாட்டுக்கு பாடிக்கிடு. இல்ல பரவாயில்ல, தைரியமா பாடுங்க. அப்படிங்கிறீங்க, ரிஸ்க் எடுக்கலாங்கிறீங்க. துங்கா தீர விராஜம் பஜமன துங்கா தீர விராஜம் பஜமன ராகவேந்திர யதிராஜம் மங்களகர மந்த்ராலய வாசம் மங்களகர மந்த்ராலய வாசம் वर कमलेश भजनि च गीतं राघवेन्द्र यतिराजम्.
कमण्डलुमालं करधृतदण्ड कमण्डलुमालं सुरुचिरचेलं धृतमणिमालं सुरुचिरचेलं धृतमणिमालं निरुपम शुभगुणकाय सुशीलं निरुपम शुभगुणकाय सुशीलं वरकमलेश भजनि च गीतं राघवेन्द्र यतिराजं भजमन तुङ्गा तीरविराजं भजमन राघवेन्द्र यतिराजं. உத்தரத்துக்கு முன்னாடி எனக்கு இது குறைன்னு சொல்ல மாட்டேன், எரிச்சல் தாங்க முடியல. நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் இது ஒரு பெரிய குறை. இதை நான் இன்னைக்கு சொல்லியே தீரணும். தேங்க்யூ வெரி வெரி மச். என்னன்னா, நான் வாழ்ந்தது ராஜ்பவன் பின்னாடி இருக்கிற ஸ்ரீநகர் காலனில. நாங்க வாக்கிங் போவோம். அந்த ராஜ்பவன் ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு இருக்கு பாருங்க, எதிர்க்க நம்ம ராஜ்பவன் பில்டிங். இந்த சைட்ல எல்லாம் அவ்வளோ கிளீனா பியூட்டிஃபுல்லா தியோசாபிக்கல் சொசைட்டி அந்த சைட்ல இருந்து, அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து வர அந்த காத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சமீப காலமாக அது பப்ளிக் லேபரட்டரியா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. எல்லாரும் காலங்காத்தால் எழுந்து 5:30 மணிக்கு போனா அந்த சைட்ல இருக்கிற குப்பத்துல இருக்கிற லேடிஸ், ஜென்ஸ், குழந்தைகள் எல்லாரும் வழிச்சுண்டு அழகா எங்களுக்கு தரிசனம் காலையில. அண்ட் அப்படி 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 அப்படியே அழகழகா போட்டு போட்டு வைக்கிறா. நாத்தம் தாங்கல. இதுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இதுக்கு டயக்னலா ஆப்போசிட்டா கவர்மெண்ட் கழிவறை கட்டி வச்சிருக்கு. அங்க யாருமே போய் கக்கூஸ் போறது கிடையாது, யாரும் சுசு போறது கிடையாது. எல்லாரும் இந்த பிளாட்ஃபார்ம் தான் பப்ளிக் லேபரட்டரி. ஏன் நாளைக்கு ஆட்டோல வரும்போது அதே அந்த ராஜ்பவன்ல அங்க ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல்ல நிறைய கான்ஸ்டபிள்ஸ், டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் நிப்பா. ஒரு கான்ஸ்டபிள், அவர் மாத்திரம் இல்ல, எல்லாருமே தான் நிக்கிறவ, எல்லாரும் சிக்னல் காமிச்சுட்டே இருப்பார். திடீர்னு அவருக்கு சுசு வரும். அப்படியே ஸ்டாப் சொல்லிட்டு வச்சுட்டு கொஞ்சம் தள்ளியாவது போலாமோ. இது ராஜ்பவன் காம்பவுண்ட் வால், அது மேலே இவர் சித்திரம் வரைகிறார். இப்படி இருந்தா சிங்கார சென்னையா என்ன பிரயோஜனம்? முதல்ல சுத்த சென்னை ஆகணும். திஸ் இஸ் மை பஞ்ச்.